நம்ம பேஜில் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி கிளாஸ் 2 வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது தேர்ட் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். கிரிட்ஸ் தான் இந்த ஒர்க்கில் நம்ம பார்க்க போகிறது. கிரிட்ஸ் எப்படின்னா, நம்ம ஒரு பார்டர் பெல்ட் போடுறோம் அப்படின்னா சென்டரில் வந்து கிரிட்ஸு அப்படி அல்லது ஃபில்லிங்ஸ் பண்ணுவோம் நம்ம. இப்போ நம்ம போட்டிருக்க இந்த ஃபஸ்ட்டு கிரிட்ஸ் பார்த்திங்கன்னா லைன்ஸ் தான். லைன்ஸ் வந்து அதிகமாக நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் போட்டிருக்க மாதிரியே கிராஸ் லைன், ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகவே கிராஸ் லைன் போடுங்க. அதிக கேப் இல்லாமல் ரொம்ப நெருக்கமான லைன்ஸ் போட்டுட்டு அது ஆப்போசிட்டில் வந்து மறுபடியும் நம்ம கிராஸ் லைன்ஸ் போட்டோம்னா சின்ன சின்ன செக்குடு டிசைன் மாதிரி நமக்கு கிடச்சிரும். இப்போது செகண்ட் கிரிட்ஸ் பார்க்கலாம். இதில் வந்து ரெண்டு லைன் போடுறோம் நம்ம. ஃபஸ்ட்டில் வந்து ஒரு லைன் போட்டிருந்தோம். செகண்ட் ஒர்க்கில் வந்து டபுள் லேயர் லைன் போட்டுட்டு அது சென்டரில் வந்து ஒரு 4 டாட் மாதிரி வச்சோம்னா நமக்கு பார்க்க இது ஒரு ஃப்ளவர் ஷேப் மாதிரி இருக்கும். இந்த ஒர்க் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் யூனிக்காகவும் இருக்கும். இப்போது தேர்ட் டிசைன் பார்க்கலாம். இது வந்து ஒரு ஜிக்ஸாக் லைன் மாதிரி தான் போடுறோம். உங்களுக்கு வீடியோவில் பார்க்க ஸ்ட்ரைட்டாக போடுற லைன் மாதிரி இருந்தாலும் இது வந்து ஸ்ட்ரைட்டான லைன் கிடையாது. இதை எல்லோரும் வந்துட்டு நல்லா நோட் பண்ணி ட்ரா பண்ணுங்கள். ஸ்ட்ரைட்டாக போடாதீங்க. மைனூட்டாக லைட்டான ஒரு ஜிக்ஸாக் லைன் மாதிரி போடணும். அந்த கோன் டிப்பை வந்து லைட்டாக நீங்கள் ஷேக் பண்ணி போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஜிக்ஸாக் லைன் கிடச்சிரும். இதுவும் நம்ம கிராஸ் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஆப்போசிட் டைரக்ஷனில் மறுபடியும் நம்ம போடுறோம். சென்டரில் ஃபுல்லாகவே நான் வந்து ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்பைரல் மாதிரி போட்டு இந்த ஒர்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரியே லைட்டான ஷேக் கொடுத்து போட்டிங்கன்னா நமக்கு இந்த லைன்ஸ் வந்துட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோர்த்து டிசைன் பார்க்கலாம். இதில் ஃபுல்லாகவே திக் லைன்ஸ் தான் கொடுத்துருக்குறேன். ஸ்ட்ரைட்டாகவும் ஆப்போசிட்டாகவும் நான் திக் லைன்ஸ் கொடுத்து இதை ஒரு பாக்ஸ் டைப்பில் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த பாக்ஸ் உள்ளார இருக்கிற பேஸ்ட்டை நம்ம லைட்டாக இழுத்து விட்டோம்னா ஒரு ஃப்ளவர் ஷேப் மாதிரி நமக்கு கிடைக்கும். அதிகமாக பேஸ்ட்டை வந்துட்டு நம்ம அந்த ஃப்ளவர் டைப்புக்கு இழுக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுற மாதிரி 4 சைடு இருக்க லைனில் இருக்க பேஸ்ட்டை மட்டும் லைட்டாக இழுத்து விடுங்க, அது போதும். நல்லா போல்டாக ஒரு 1 மாதிரி போடக்கூடாது, அது பார்க்க நல்லா இருக்காது. இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே அந்த லைட்டாக பேஸ்ட்டை மட்டும் இழுத்து விட்டிங்கன்னா நமக்கு இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு டிசைன் வந்துட்டு ஒரு வைன்ஸ் டைப்பில் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி கிராஸ் லைன் போட்டுக்கோங்க. சின்ன சின்ன கேப்பில் வந்து கிராஸ் லைன் போட்டுக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட்லேயும் கிராஸ் போட்டுட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி பாக்ஸஸ் கிடைக்கும். இது சென்டரில் வந்துட்டு போல்டாக ஒரு டாட் வச்சு 2 சைடும் வந்துட்டு அதில் இருக்க பேஸ்ட்டையே இழுத்து விடுங்க. நீங்கள் அந்த டாட் மட்டும்தான் போல்டாக வைக்கணும். அதில் இழுத்து விடுறப்போ வந்து ரொம்ப மைல்டாக இழுத்து விடுங்க. இது பார்க்க ஃப்ளவர் டைப்லேயும் இருக்கும், ஃபுல்லாகவே நமக்கு வந்து வெயின்ஸ் இருக்கிற மாதிரியும் இருக்கும். நெக்ஸ்ட்டு டிசைன் ஃபஸ்ட் நம்ம போட்ட மாதிரியே கிராஸ் லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு சின்ன கேப்பில் வந்து நெக்ஸ்ட் லைனும் நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். இது ஃபுல்லாகவே நம்ம போட்டதுக்கப்புறம் நமக்கு அந்த டைமண்ட் ஷேப் மாதிரி ஒவ்வொரு பாக்ஸ்க்கு இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸில் வந்துட்டு நம்ம ஒரு கார்னர் மட்டுமே சின்னதான ஹம்ப் போடுறோம். இது ரொம்ப குட்டியாக போடுங்க ஹம்ப்பு. பெருசாக போட்டிங்கன்னா அது பார்க்க நீட்டாகவே இருக்காது. ஆப்போசிட் டைரக்ஷன்லேயும் நம்ம ஹம்ப் போட்டுக்கிறோம். போட்டு இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதை இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்காக சென்டரில் வந்து நான் வெயின்ஸ் தான் கொடுக்குறேன். அந்த வெயின்ஸ் எப்படின்னா நமக்கு ஒரு ஹேங்கிங் டைப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமண்ட் பாக்ஸுக்கு சென்டரில் வந்து ஒரு ஹேங்கிங் டைப்பில் வெயின்ஸ் கொடுக்குறேன். சின்னதாக நீட்டாக கொடுங்க. அதிகமாக நம்ம வந்து பேஸ்ட்டை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு சிங்கிள் டாட் வச்சு அதில் இருக்கிறத இழுத்து விட்டாலே நமக்கு போதும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு சூப்பரான 3D டிசைன் பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே போட்ட மாதிரியே செக்குடு டிசைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த லைன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொரு பாக்ஸ் சென்டர்லேயும் இன்ட்டு மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கிராஸ் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டு பேஸ்ட்டால் ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாக்ஸில் வந்து அப் அண்ட் டவுன் இந்த மாதிரி போட்டோன்னா நமக்கு இது பார்க்குறதுக்கு ஒரு 3D டைப்பில் நல்லா லுக்காக இருக்கும். இப்போ நான் போட்டிருக்க மாதிரியே போடுங்க.
பேஸ்ட்டை வந்துட்டு தேய்க்கக்கூடாது. அப்படியே நம்ம ஸ்கெட்செல்லாம் எப்படி ட்ரா பண்ணுவோம் மேலேருந்து கீழேனா அந்த ஒரே டைரக்ஷனில் தான் பேஸ்ட்டை ஃபில் பண்ணணும். நீங்கள் தேய்ச்சி போட்டிங்க அப்படின்னா நமக்கு நோட்டில் போடுறப்போ ஒன்றும் தெரியாது. கையில் போடுறோம் அப்படின்னா எங்கெல்லாம் பேஸ்ட் அதிகமாக இருக்கோ அங்கே நல்லா செவந்து இருக்கும். மற்ற இடத்துல செவக்காத ஒரு சின்ன சின்ன பேச்சஸ் மாதிரி இருக்கும். அதனால் பேஸ்ட்டு ஃபில் பண்ணுறப்ப கவனமாக பார்த்து பண்ணுங்கள். நம்ம லாஸ்ட்டு கிரெட்ஸ் பார்க்கலாம். இது ஒரு ஃப்ளவர் டைப்பில் தான் பார்க்க போகிறோம். இதுக்கும் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கிராஸ் லைன்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த ஒவ்வொரு லைன்லேயும் வந்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் அப் அண்ட் டவுன் 4 கார்னர்லேயும் இப்போ நான் இழுத்து விடுற மாதிரி ஒரு ஃப்ளவர் டைப்பில் போட்டுக்கலாம். இது ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி தான் கம்ப்ளீட் பண்ணுறோம். இதை இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்கு சென்டரில் நம்ம அங்கங்கே ஒரு சிங்கிள் டாட் வச்சு இந்த ஒர்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ஒர்க் வந்துட்டு நீட்டாக ஃபினிஷ் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.